ஜாலி ஜாலியா என்னம்மா ஜஷிதா ஜாலி. கருமாரியம்மன் கோயிலு, பைரவர், அப்புறம் 108 திவ்ய தரிசனம் ஆலயம் இருக்குல்ல, அதுதான் பார்க்க போறோம். சூப்பரா இருக்குல்ல. வாவ், நைட்ல பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இந்த பாதையில நைட்ல யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு. நாங்க ஹோம்வொர்க் பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். சென்னையில வந்து மகேந்திரா சிட்டில ஒரு 3 கோவில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல தான் போய் பார்க்க போறோம். ஆமா, ரொம்ப நாளா பிளான் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியல. விளாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி டிராவல் விளாக், டெம்பிள் விளாக்லாம் போட்டா நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனாலே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் கோவிலை தரிசனம் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாமா? என்ன பண்றீங்க? நாங்க ஹோம்வொர்க் பண்றோம். சொல்லிட்டு ஜெயசிதாவோட பேக் புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு ஜாலியா போய் சாமி எல்லாம் பாத்துட்டு அப்படியே ஊர் சுத்திட்டு வரோம். ஆமா, இந்த ட்ரிப் இந்த ஐடியா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி தெரியல. இப்பதான் வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் நான். இப்பயே முடிச்சிட்டேன்னா வச்சுக்கேன், நைட்டு எப்படிதான் வந்து தூங்கிடுவா. ஃப்ரீயா இருக்கும்ல, அதனால தான் ஹோம்வொர்க் எல்லாம் பண்றோம். சரி, இது ஓகே ஓகே. இது பேரு என்னது? கோவா. கோவா, இதாம்மா கோவா. இது என்னதுமா? பாரு, நல்லா பாரு. இது என்னது? சொல்லு சொல்லு, நீ சொல்லு. இது என்னதுமா? ஓகே. இது மல்கோவா, மேங்கோ சொல்றதுக்கு. அப்புறம் இதுமா? இதெல்லாம் நீ தான் எழுதுனியா? நம்ம ஒண்ணு சொல்லி கொடுத்தா ஒரு பக்கம் படிப்பா. இங்கதான் படிக்கணுமா? ஓகே. இதுல வந்து மார்க் தி ஃப்ளவர்ஸ் கொடுது. இதுல எது இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் காட்டு. ஓகே. அப்புறம் ஏய் சூப்பர். அப்புறம் அடிங்க அப்பா, வேற லெவல். அப்ப இதெல்லாம் என்னதுமா? இது என்னது? இது தெரியலன்னா கோயிங் கோயிங் கோயிங். வீட்ல இருந்து கண்டினியூஸா 1 மணி நேரமா வண்டி டிரைவ் பண்ணி வந்தாச்சு. டீ குடிக்க போறோம். எப்பவுமே இதே டீ கடைல தான் நிக்கிறோம் நினைக்கிறேன். ஆலிவ் ஜூஸ்னு ஒரு டீ கடைல நிறுத்திருக்கோம். சென்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். போயிட்டு கோவில்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊர் சுத்த முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா பீச்லாம் போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இன்னைக்கு ஒரு டிராவல் லாக் தான். ஆமா, கருமாரியம்மன் கோயிலு, பைரவர், அப்புறம் 108 திவ்ய தரிசனம் ஆலயம் இருக்குல்ல, அதுதான் பார்க்க போறோம். கிட்ட போகும்போது என்னென்ன சாமி எல்லாம் பாக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன். போலாமா? டீ குடிச்சிட்டு வந்துடலாம். பஸ் எப்படி போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில சர்ரு சர்ரு சர்ரு. செங்கல்பட்டுல இருக்க கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு பக்கத்துல தானே போறது. அப்ப மகேந்திரா சிட்டி பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர காடு மாதிரி இருக்கு. ஃபுல்லாவே மாடுலாம் வேற போயிட்டு இருக்கு போல இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த லொகேஷன். பகல்ல வந்தா, இப்ப நைட்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்ல ஃபுல்லா இருட்டா இருக்கு. அவ்வளவுதான். சைடுல ஃபுல்லாவே மலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நிறைய மலை இருக்கு, ஆனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. 7 மலை 6 மலை இருக்கும். அப்படியா? ஆமா, 7 மலை தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு கோயிலுக்கு வந்தாச்சு. குன்னவாக்கம் ஊர் பேரு. குன்னவாக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் காம்பவுண்ட் தான் இது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஊர் பேரு குன்னவாக்கம். கோயில் சூப்பரா இருக்குதுப்பா. என்ன கோயில் இது? பைரவரா? பைரவர். அதே போட்டுருங்க, பைரவர் வீடு நீங்க போட்டுருப்பாங்க. அங்க பாரு டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைரவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பைரவர் வீடா? இங்க பாரு, நல்ல பெரிய சிலை இருக்கு பேபி. ஸ்ரீ மகா பைரவ ருத்ர ஆலயம். சரி, போய் பார்க்கலாம் உள்ள போயிட்டு. பகல்ல வந்தா நல்லா இருந்திருக்கும்ல. சுத்தி மலை தான் செய்யுதா? அங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், கோயிலை சுத்தி ஃபுல்லா மலை தான் இருக்கு. இங்க பாருங்க, அதுவே தெரியும். சுத்தி 7 மலை இருக்காமா. பெரிய சிலை அழகா சிங்கத்து மேல உட்கார்ந்து இருக்கு. வாராகி அம்மன் தான் செய்யுது. அது பாரு, பைரவர் வீடு. போகும்போது பிறப்புக்குள்ள போயிட்டு வரும்போது துறப்புல. அப்படியா? பிறப்பு துறப்புன்னு இருக்கு. போகும்போது பிறப்புக்குள்ள போகணுமா? வா, சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலே செம்மையா இருக்கு. அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ பெரிய சிவலிங்கம் இருக்கு பாருங்களேன். வா, சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. பைரவர் கோயில் சூப்பரா இருக்குல்ல. கோயிலே ஓடுற பாருங்க நிஷிதா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பைரவர் கோயிலை பார்த்தாச்சு.
நெக்ஸ்ட் எங்க கருமாரி அம்மன் கோயில் இருக்கு, அது பார்க்கலாம். அது வழியா தான் கண்ணு விட்டு பார்க்கணுமா? அப்படியா? சங்கீதா பிரபஞ்ச ஸ்வரூபிணி பூமி தேவி இப்படிதான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி பார்க்கணும். பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு இந்த சந்து வழியா பார்க்கணுமா? ஆமாப்பா, இது நல்லா இருக்குப்பா. இது பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. இதான் கண்ணு போல இருக்கு, இது வழியா பார்க்கணும். ஜெஸ்விதா போய் பார்க்கறாரு எட்டி எட்டி. லிங்கத்துக்குள்ளே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ குகை கோயிலா? ஏப்பா வேற லெவலாக இருக்கு. அமைதி காக்கும். சூப்பராக இருக்குப்பா. கத்தக்கூடாது சுஷிதா. சூப்பராக இருக்குன்ட்டு வாவ் கத்துறாரு. அக்னி, யமன், நிதி, வருணன் எல்லா சாமியும் இருக்குப்பா. எல்லாத்துக்குமே வந்து வத்தி வைக்கிறாங்க. ஊதுவத்தி கொளுத்தி வைக்க போகிறோம் நம்மளும், அதானே? ஓ, இங்க எல்லாமே இருக்கு அதோட. வாயு, குபேரன், ஈசானியன், இந்திரன் அக்னி எல்லா சாமியும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலை சுற்றி வர மாதிரி சுற்றி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே என்னென்னலாம் லிங்கம் இருக்குமே அது எல்லாமே ஒரே கொடி மரத்துல வச்சிருக்காங்க. அந்த கொடி மரத்தை சுத்தி வந்தாலே இது திருவண்ணாமலை சுத்தி வந்த மாதிரியா. இதுதான் பைரவர் கோயில். பைரவர் கோயில் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தோம்னா வாராகி அம்மன் சிலை இருக்கு பக்கத்திலே. வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாராகி அம்மன் சிலை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். வாவ், நைட்டில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிலை. அங்கே பைரவர் கோயில், இங்கே வந்து வாராகி அம்மன் சிலை. சுற்றி 7 மலை இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மலை தான். இப்போ நாங்கள் நைட்டில் வந்ததுனால எதுவுமே தெரியல. பைரவர் கோயில் பார்த்துட்டு அடுத்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பாதை பார்த்தாலே காடு மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக காடு தான் நினைக்கிறேன். 2 பக்கமும் பயங்கரமாக இருட்டாக இருக்குது. வீடு இருக்கிற அடையாளமே இல்லை. காட்டுல தான் பேபி, மலைக்கு நடுவுல தான் பேபி கோவில் எல்லாம் இருக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்திருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. பகல்ல வந்து நல்லா இருக்கும் சங்கீதா, இன்னுமே நமக்கு வந்து வியூ பாயிண்ட். இப்ப நைட்ல அவ்வளவா நமக்கு எதுவுமே தெரியல. அவ்வளவுதான் ஐபிஎம் தான் போகுது. அதுதான் இவ்வளவு தரம் தெரியுது. இந்த பாதையில நைட்ல யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு. ஒரு நாள் வந்து நம்ம பகல்ல பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும், அழகா இல்ல? எத்தனை மணிக்கு நார்மலா நட சாத்துவாங்க? பார்க்க அப்படியே நல்லா இருக்கு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த போட்டோல இருந்த மாதிரியே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போய் சாமி பார்த்துட்டு வெளியில வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயில் சூப்பரா இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து 108 திவ்ய தேசம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க பாரு 108 திவ்ய தேசம். காசி விஸ்வநாதர் தமிழ்ல நம்ம போய் பார்த்தது பிளான் போட்டதெல்லாம் ஒரு இடத்துல நிற்கலாம். காஞ்சிபுரம் தானே போயிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரே பிளேஸ்ல 108 பெருமாள் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருந்தது அந்த சாமி பார்க்கும்போது. ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இன்னைக்கு நாங்க சடனா பிளான் பண்ணி வந்தோம்.
பட் வந்து சாமி பார்த்ததுல ரொம்ப திருப்தி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சாமி ஃபுல்லாவே பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ மணி வந்து 8 தான் ஆகுது. உள்ள போயிட்டு பீச் எல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். அப்படியே நைட் சென்னை ரவுண்ட்ஸா? ஆமா, எப்பயாவது ஒரு டைம் தான் சென்னை வரும். சோ வந்துட்டோன்னு கொஞ்ச நேரம் தானே, ஒரு 10-11 மணி வரைக்கும் இங்க சுத்தி பார்த்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா? ஓகே. ஜர்ஷிதா என்ன பண்றாரு? ஜர்ஷிதா கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. கண்டிப்பா இந்த கோயிலுக்கு எல்லாம் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் தான் இருக்கு. இவ்வளவு நாளா எங்களுக்கு தெரியவே இல்ல. சூப்பரா இருக்கு. பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு பீச்சுக்கு வந்தாச்சு நேரா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா மணி 11 மணி ஆகும் போது பீச்சுக்கு வந்திருக்கோம். ஜாலியா என்னம்மா ஜர்ஷிதா? ஜாலி. அவருக்கு என்ன நைட்டு எத்தனை மணி ஆனாலும் பீச்சுக்கு போறதுக்கு ஜாலியா தான் இருப்பாரு. சென்னைக்கு வந்தோம் இல்லையா, சோ அதனால பீச்சுக்கு வந்து போலாம் சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க கொண்டாட இருந்துட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போலாம். ஓகே. வேற இடம் எதுவும் சுத்தி பார்க்கலாம் அப்புறம். ஆமா, ஜர்ஷிதாக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். கேட்டா போய் கேளலாம், பீச் பிடிக்குமா கேளலாம். பீச்னா அப்பாவுக்கு பிடிக்கும். பல்லனோண்ட போறாரு. காத்துலாம் பயங்கரமா ஸ்டேடியம் மாதிரி லைட் எரியுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 11 மணி ஆகுது. ஆனா பக்கத்துக்கு ஸ்டேடியத்துல லைட் போட்ட மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் பீச்சுக்கு வந்திருந்தோம், அப்ப அலோ பண்ணவே இல்லை. ஏன்னா லேட் ஆயிடுச்சு, 12 மணி கிட்ட ஆயிடுச்சு அப்போ. சோ இப்போ கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருக்கோம். லைட் ஹவுஸ் லைட் சுத்துது அழகா. லைட் ஹவுஸா? தெரியவே இல்லை எனக்கு. சுத்துது. போலாம். செம குளிரு. நார்மலாவே இப்ப குளிரும், மார்கழி மாசம் பனி. பீச்சுக்கு வந்ததுக்கு அதுக்கு செம்மையா குளிருது பேபி. ஆமா, எல்லாம் அவங்க பீச் என்ஜாய் பண்றாங்க. ஜர்ஷிதா குளிருது பயங்கரமா. அவர் பாரு கை கால்லாம் இழுத்துட்டாரு. பழந்தாண்ட போற அம்மா போதை போறாங்க. போ நீ உட்காரு. செம்ம காத்து சங்கடா, பயங்கரமா காத்து அடிக்குது. ஆமா, சரியான குளிர். கோயிலுக்கு போயிட்டு மிட் நைட்ல வீட்டுக்கு வந்திருக்கோம். சங்கடா என்ன தூக்கம் இன்னும் கலைவியா? இல்ல, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. எலி கட்டிடும் காரை. சரி பொறுப்பா எடுத்து வைக்கிறியா? சரி குடு. நீமான் போயிட்ட பாப்பா தூக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக மணி 2 மணி ஃப்ரெண்ட்ஸ். 2:15 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. நம்ம போய் ஊர்லாம் சுத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பிளான் பண்ணி போனோம். பட் ஆனால் எல்லா கோயிலுமே சூப்பராக இருந்தது பார்க்க. இன்னைக்கு பார்த்த கோயில் எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். எல்லாமே வித்தியாசமா நல்லா. கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி 2:15 மேல ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது. எல்லா சாமியுமே பார்த்துட்டு வந்தோம். நாங்க 3 கோயில் பக்கத்துல தான் போய் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பைரவர் கோயில் போய் பார்த்தோம். அங்கே வந்து வாராகி அம்மன் சிலை கூட பெருசா அந்த வாராகி அம்மன் கோயிலும் இருந்தது. அப்புறம் முக்கியமா அந்த பைரவர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடிமரம் இருந்தது இல்லையா, அந்த கொடிமரத்தை சுத்தி வந்தாலே திருவண்ணாமலை சுத்தி வந்த மாதிரி வந்து கிரிவலம். அதுல என்னென்ன லிங்கம் அங்க எங்க இருக்குமோ அதே மாதிரி ஒரே கொடிமரத்துல எல்லாமே வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பைரவர் கோயில் போயிருந்தோம், அது ஃபுல்லாவே பார்த்தோம். அப்படியே பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா கருமாரி அம்மன் கோயில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கருமாரி அம்மன் கோயில வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க போல. அந்த ஒரு சிலை வந்து முன்னாடி ஓபன் பிளேஸ்ல அப்படியே தான் இருந்தது. கருமாரி அம்மன் சிலை காட்டினோம் இல்லையா, அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல பெரிய லிங்கம் வந்து பண்றாங்க. அதுல கோடி லிங்கம் வந்து அமைக்க போறாங்களா ஃப்ரெண்ட்ஸ். கோடி லிங்கம். அந்த நான் ஒரு போட்டோ கூட அதுல காட்டினேன் பாருங்க. அந்த அம்மன் சிலை பின்னாடி வந்து அந்த பெரிய லிங்கம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா வேற லெவலா இருக்கும் அந்த பிளேஸே. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல தான் இருக்கு. சென்னை சரௌண்டிங்ல இருக்கிறவங்க ஈஸியா போய் பார்க்கலாம்ல. நாங்களாம் போய் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஏன்னா அது பக்கத்திலே வந்து 108 திவ்ய தேசத்துல இருக்க பெருமாள் கோயில். ஒரே பிளேஸ்ல 108 பெருமாள் வந்து பாக்குற குடுப்பனை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு. அது ரொம்பவே சூப்பரா இருந்தது. எல்லா ஊர்ல இருக்க பெருமாள் கோயிலும் இருந்தது. சீர்காழி, சிதம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கேரளா, உத்தரகாண்ட் எல்லா ஊருமே இருந்தது. எல்லாமே இருந்தது. எந்தெந்த ஊர்ல எல்லாம் வந்து சிவன் இருக்க, பெருமாள் எந்தெந்த ஊர்ல பெருமாள் இருக்க எல்லா பெருமாளும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க பேபி. அதுதான் பேபி. அந்த 108 திவ்ய தேசங்கள்ல இருக்க பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க. முக்கியமா வந்து திருப்பதியில இருக்காங்கல்ல, அந்த பெருமாள் தான் உள்ள அந்த மூலஸ்தானத்துல இருந்தது. ஆமா, பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்தது. சூப்பரா இருந்தது.
ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா போய் சாமி பார்த்துட்டு வந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நல்லா இருந்தது. ஒரே பிளேஸ்ல எல்லா சாமியும் பார்க்க அழகா இருந்துச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நைட்ல வந்து போயிட்டோம், பகல்ல போயிருந்தா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அப்படியே பாதெல்லாம் ஒத்தடி பாதை மாதிரி ஏரிக்கரை மேலே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மலை ஃப்ரெண்ட்ஸ், மலையை சுத்தி நம்ம கோயில் இருக்குன்னா கோயில் சுத்தி ஃபுல்லாவே மலை, அப்புறம் வந்து காடு மாதிரி இருந்தது. பகல்ல போயிருந்தா நல்லா வியூ இன்னும் அழகாவே தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னைக்கு போயிட்டு வந்தது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.